இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பும் ஈரல் கிரேவியும். இந்த சுவரொட்டியை பார்க்கும்போது சின்ன வயசில் விறகடுப்பில் இந்த சுவரொட்டியை எங்கள் அம்மா நெருப்பில் சுட்டு கொடுப்பாங்க. அவ்வளவு ருசியாக இருக்கும். எங்கள் அம்மா ஞாபகப்படுத்துது இந்த சுவரொட்டி. இன்றைக்கி நான் கிரேவி பண்ண போகிறேன் ஈரலை வச்சு. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய், பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். 1½ ஸ்பூன் சீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கழுவி வச்சுருக்க ஈரலை இந்த மசாலாவோடு இப்போ சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் அடுப்பை மிதமான தீயில நல்லா வதக்கி விடணுங்க. ஈரல்லேருந்து தண்ணி பிரிஞ்சு இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ ஈரலுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு சரியானது அளவாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 5-6 வெள்ளைப்பூடை நல்லா தட்டி இந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு எடுத்தால் கிரேவி ரெடிங்க. இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாட்டு மெனு. மட்டன் குழம்பு, ஈரல் கிரேவி, எக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.